ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னென்னா இவ்வளோ பெரிய ரூமில் என்னோடய ரூமில் ஏற்கனவே காமிச்சிருக்கேன் தானே. இவ்வளோ பெரிய ரூமில் நான் இப்போ எங்கே தினமும் உட்காந்துருக்கேன், இந்த மூளை செவுத்தோட மூலையில் இப்படி வந்து உட்காந்துக்கிறேன். ஏன்னு சொல்கிறேன் இருங்க, அப்படியே இப்படி காமிக்கிறேங்க. அங்கே ஒரு பெட்டு இருக்கா, என்னோடய பெட்டு அங்கே தனியாக நாதியாக இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு நான் அங்கே ஒரு தனியாக நாதியாக உட்காந்துருக்குறேன். கீழே ஒரு பெட் இருக்கா, இதை போட்டுன்னு அமைதியாக உட்காந்துருக்குறேன். செல்லு கூட எதுவும் பார்க்கல, வீடியோ தான் எடுத்துன்னு இருக்கிறேன். என்னென்னா நான் வந்து ஒரு 10:45 வேலை முடிச்சுட்டு ரூமுக்கு வந்துட்டுங்க. ரூமுக்கு வந்துட்டு சரி குளிச்சுட்டு வந்து படுக்கலான்னு நினச்சிட்டே இருந்தேன். அப்போ தான் வந்து உள்ளே நோய்ஞ்சேன். பார்த்தா என்னோடய மாமா பொண்ணு ஃபோன் பண்ணியிருந்தான். ஃபோன் பண்ணி, நான் இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், என்னோடய மாமா பொண்ணுங்க தான் பக்கத்து ஏரியாவில் வேலை செய்கிறாங்க. அவங்க வந்து இங்கே வந்துருந்தாங்க. வந்து அந்த மாதிரி நீ வா நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டாலா. சரின்னு சொல்லிட்டு என்னடா இது இப்போ தான் வேலைலாம் முடிச்சுட்டு வந்தோம், இப்போ ஃபோன் பண்ணுறாளேன்னு நினச்சிட்டு சரி இவ்வளோ நேரத்துக்கு எங்கள் ஓனர் வீட்டில் வந்து எப்போவுமே வெளியே போயிடுவாங்கங்க. இன்றைக்கின்றது எல்லோரும் மொத்த குடும்பமும் வீட்டில் இருக்கிறாங்க. சரி இப்போ இவங்க கூட போய் சொன்னால் அனுப்புவாங்களா நான் நினச்சினே மனசில் நினச்சினே போய் எங்கள் ஓனர்கிட்ட சொன்ன இந்த மாதிரி மாமா பொண்ணு வந்திருக்கான்னு. சரி போயிட்டோன்னு சொன்னாங்க. போயிட்டோன்னு சொல்லிட்டு ஆர்வமாக போனாங்க. போயிட்டு அவட்ட பேசிட்டு அவ கூட உட்காந்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருந்துட்டு வந்துட்டேன். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் 10:45 வந்தேன் பார்த்தீங்களா ரூமுக்கு. அப்போ நல்லா தூக்கத்தில் ரூமுக்கு வந்தேன். போன உடனே குளிச்சுட்டு படுத்து தூங்கணுடான்னு வந்தேன். ஆனால் இப்போது அதை விட எக்ஸ்ட்ரா டைம் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ எனக்கு தூக்கம் வரல. அது ஏன்னு தெரியுமா? இப்போது நம்ம தனியாகவே வெளிநாட்டு வாழ்க்கை தனியாக நல்லா தெரியும். தனியாக இருக்க தான் வந்துட்டோம். அப்படி தனியாகவே இருந்துட்டா கூட நிம்மதியாக இருக்குங்க. இந்த மாதிரி எப்போ இடையில எப்போயாச்சும் யாராச்சும் ஒருத்தர் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களோ நம்ம சொந்தக்காரங்க பக்கத்துலலாம் இருக்காங்க பார்க்குறோம் கொள்கிறோம் அப்படின்னா அவங்கள பார்த்துட்டு வந்துட்டோம்னா நம்ம மனசு ஃபுல்லாக அவங்ககிட்டே தான் இருக்கும். தனியாக இருந்தால் கூட தனியாகவே இருந்தாண்டான்னு கடந்துடலாம். இந்த மாதிரி யாராச்சும் இடையில பார்த்தோன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இப்போ எங்கள் மாமா பொண்ணு பார்த்துட்டு வந்தேன்னா அப்போ எனக்கு என்ன திரும்ப தோணுச்சு, அவ்வளோ என் ரூமுக்கு கூட்டினே வந்துடலாமா, வந்து கும்பலாக படுத்துக்கலாமா இங்கே, இல்லைனா அவங்க வீட்லேயே நம்ம அங்கேயே கும்பலாக இருந்துடலாமா, வெறுப்பாக இருக்குல்ல அப்படின்னு மைண்டுக்குள்ளே 1000 எண்ணம் ஓடுது. நிஜமாக சொல்கிறேன், சீரியஸாக கஷ்டமாக இருந்துச்சு. வெளியே காமிச்சிக்கல, நம்ம மனசில் கஷ்டமாக இருக்குது. என்னடா அப்படின்ட்டு இவ்வளோ கிட்டத்தில் இப்படி சொந்த பந்தம் இருந்துமே ஆனால் ஒரு வீட்டில் அந்த மாதிரிலாம் வந்து யாருமே தெரிஞ்சவங்க இருந்தாலும் ஒரு வீட்டிலேருந்து ஒரு வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க. சும்மா வரமா பார்க்குறமா போயிடணும், அவ்வளோதான். அதனால் தூக்கம் வரல. சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துன்னு உட்காந்து இருக்கிறேன். இந்த வீடியோ காலைல தான் அப்லோட் பண்ணுவேன், சரிங்களா? என்னென்னா என்கிட்ட வந்து அப்பா கால் வலிக்குதுங்க. என்கிட்ட வந்து ஒரு சில பேர் வந்து எப்போவுமே சொல்கிறது என்ன தெரியுமா, இந்த வயசில் நெடுமா பொறுப்பாக இருக்கிறேன்னு. இந்த வயசில் நான் ஒன்றும் சின்ன பொண்ணு இல்லை, எனக்கு 30 வயசு ஆக போகுது. எனக்கு வந்து 5வது மாதம் வந்து என்னோடய பிறந்த நாள் 25/5 என்னோடய பிறந்த நாள். டேட் ஆஃப் பர்த் வந்து 96, சரிங்களா? இப்போ வந்து 30 வயசு ஆக போகுது. என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்து எப்படி இவ்வளோ பொறுப்பாக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்பாங்க. அப்போ வந்து அவங்க சொல்லும்போது மனதுக்கு சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல நம்மள பொறுப்பாக இருக்கிற இவ்வளோ தெளிவாக பேசுகிறேன்னு சொல்கிறாங்களே. ஒரு கமெண்ட் கூட வந்துருந்துச்சு, முதிர்ச்சியாக பேசுகிறீங்க அப்படின்னா நல்லா மெச்சூரிட்டியாக பெரியவங்க மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, நானும் வந்து ஒரு வெகுளித்தனமாக கடந்தது தான், நிறைய இது யோசிக்க மாட்டேன். அதனால அப்படி இருந்த பொண்ணு தான். இந்த கொஞ்சம் கொஞ்சமாச்சு நீங்கள் சொல்கிற அளவுக்காச்சும் கொஞ்சம் பொறுப்பாகவோ இதுவாக பேசுகிற அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மூளை தான், இந்த தனிமை தான். இந்த தனிமையில் வேலைலாம் முடிச்சு டயர்டில் வந்து ஒரு சில நாளில் வந்து டக்குன்னு தூக்கம் வந்துடும். இப்படி வந்து குளிக்க கூட மாட்டோம், ட்ரெஸ் கூட சரியாக மாற்ற மாட்டோம். அப்படியே எந்த ட்ரெஸ்ஸில் இருக்குமோ அப்படியே வந்து பத்து தூங்கிட்டு இருக்கேன். அப்படியே இப்போ தூங்கினா நிம்மதியான தூக்கம், எனக்கு அந்த நாள் போகிறது தெரியாது. ஆனால் அதே மாதிரி எல்லா நாள் இருக்காது. ஒரு நாள் வந்தாலும் தூக்கம், ஒரு நாள் வந்து தூக்கமே வராது, மூச்சு உட்காந்து கிடப்போம். அந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. அப்படி இருக்கும்போது நிறைய நாள் தனிமையில் என்னை புரிஞ்சுக்கணும்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு வந்து ஒரு சில பேர் திட்டி அவங்களோட லைஃப்பை புரிஞ்சிருக்கும். சில பேருக்கு நார்மலாகவே ஒரு மெச்சூரிட்டியாக இருப்பாங்க. நான் அந்த மாதிரிலாம் இல்லைங்க. வெகுலியாக அப்படி கடந்தேன். இது சரியாக யார்கிட்ட எப்படி பேசணும் கூட தெரியாது.
எல்லாமே வந்து அந்த தனிமையில் இந்த மாதிரி ரூமில் இருக்கும்போது அப்படி உட்காந்து நான் நிறைய விஷயம் யோசிப்பேன். அதாவது நான் வாழ்க்கையில் வந்து நான் பண்ண தவறான விஷயத்தையும் இப்படிலாம் பண்ணிக்கிறோமே இப்படிலாம் யோசிப்பேன். நான் பண்ண சரியான விஷயத்தையும் யோசிப்பேன். இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் வந்து நம்ம எவ்வளோ நாள் இருக்க போகிறோன்னு தெரில. இருக்கிற வரைக்கும் எப்படி வாழணும், எப்படி இருக்கும், எத்தனை பேர் நம்மளை அசிங்கப்படுத்துறதுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும், அந்த மாதிரி பல யோசனை உட்காந்து இந்த மாதிரி தனியாக உட்காந்து யோசிப்பேன். யோசித்து என்னை நானே புரிஞ்சுக்குவேன். அதனால தான் இப்போலாம் வந்து ஓரளவுக்கு எனக்கே தெரியுது, ஓரளவுக்கு வந்து நம்ம யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணுன்ட்டு நம்ம கரெக்டாக இருக்கிறோம் அப்படின்றது எனக்கு தெளிவு இருக்குது. அது காரணம் அந்த தனிமை மட்டும்தாங்க. நான் உங்களுக்கு கூட எல்லாத்துக்கும் அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்மளுக்கு ஊர்லலாம் வந்து நமக்கு தனிமையே கிடைக்காதுங்க. ஏன்னா நம்ம எப்பவுமே நம்ம குழந்தை குட்டிங்களோட இருப்போம். வீட்டில் பேரண்ட்ஸ் இருப்பாங்க, கல்யாணம் பண்ண போனால் அவங்க வீட்டில் ஹஸ்பண்டு மாமனார் மாமி அப்படி ஒரு ஃபேமிலியே இருப்போம். நம்மளுக்கு அவ்வளோ தனிமை கிடைக்காது. அப்படி கிடைக்கலாம் கூட உங்களுக்கு என்ன சொல்கிறோன்னா, எப்பயாச்சும் ஒரு டைம், வாரத்தில் ஒரு நாளோ வாரத்தில் 2 டைமோ ஏதோ ஒரு 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 டைம் உங்களுக்கு தனியாக இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு சான்ஸ் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி உட்காந்து தனியாக உட்காந்து யோசிங்க, நிறைய விஷயம் யோசிங்க. யோசிச்சிங்கனாவே உங்களுக்கு வந்து உங்களோட வாழ்க்கையோட புரிதல் வந்து உங்களுக்கு வரும். ஏன்னா எனக்கு வந்து அந்த மாதிரி தான் வந்திருக்குது. அதனால தான் நான் ஒரு சில டைம் வந்து கொஞ்சம் மெச்சூராக பேசுகிறேன், சரிங்களா? அதனால் இது எதுக்காக இவ்வளோ தூரம் பேசுகிறேன்னா, நான் தனிமையாக இருந்து எதெல்லாம் கற்றுக்கிட்டேன் இந்த தனிமையில் அப்படின்னு சொல்கிறதுக்காக மட்டும்தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னொரு விஷயம், ஃபேமிலியெலாம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா என்னோடய பொண்ணுக்கு வந்து இந்த மாதம் வந்து பிறந்த நாள் வருது. போன வருஷம் பிறந்த நாளுக்கெலாம் நான் பிறந்த நாளுக்காகவே ஊருக்கு போனேன். ஊருக்கு போயிட்டு அதுவும் நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். போய் அவ்வளோ கிராண்டாக நல்லா கொண்டாடினேன். நல்லா பிரியாணிலாம் செஞ்சு கேக் வெட்டி கொஞ்சம் பேர் தெரிஞ்சவங்களாம் கூப்பிட்டு கும்பலாக வந்து சாப்பிட்டு சந்தோஷமாக போச்சு. இந்த நாளுக்கு வந்து இந்த மாதிரி தனியாக மூலையில் உட்காந்துன்னு என்ன பேசுகிறேனோ பேசின்னு இருக்கிறவங்கக்கிட்ட, சரிங்களா? அதனால் கண்டிப்பாக அடுத்த வருஷம் பிறந்த நாளுக்கு பாப்பா பிறந்த நாள் கழிச்சு ஊருக்கு போயிடணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக போயிடலாம், சரிங்களா? என்ன பேசுறதுன்னு தெரியல. எதாவது தெரிஞ்ச வீடியோ இனிமேல் போடுறேன், பாருங்கள், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்து அதுவும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கண்ணகி 3317 போட்டிங்கன்னா வந்துடும். அந்த ஐடியுமே பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. வீடியோ எடுத்துகிட்டு வச்சுருவேன். வச்சுட்டு இப்போ படுத்துட போகிறேன். கொஞ்சம் உடம்போட குளிச்சுன்னு ட்ரெஸ் மாற்றிட்டு படுத்துட்டு காலைல ஏஞ்சி தான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன், சரிங்களா? என்னோடய வீடியோலாம் பார்த்து பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய நீங்கள் கேட்ட கொஷினுக்கெலாம் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இப்படியே தான் ஓடின்னு இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவும் போச்சு. எங்கள் மாமா பொண்ணு பார்த்தது. அவரை விட்டு பிரிஞ்சு வந்து இப்போ அது ஒரு கஷ்டமாகவும் இருக்குது. ரெண்டுமே கலந்த நாள் இன்றைக்கி நைட்டு போகுது, சரிங்களா? இதோட தான் போய் படுத்து தூங்க போகிறேன். அதனால் இந்த வீடியோவில் என்ன சொல்ல வந்தேன், எப்படி முடிச்சிருக்கேன்னு எனக்கு தெரியல. ஒரு விஷயம், தனிமை பற்றி தான் நான் பேசியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த தனிமையில் எனக்கு வாழ்க்கை கற்றுக் கொடுத்த பாடம், சரிங்களா? இதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.